ஆதியாகமம் 39வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இதுவரைக்கும் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு போன்ற 3 முக்கியமான ஆதி முற்பிதாக்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யூதாவை பற்றி போன அதிகாரத்தில் பார்த்து முடித்தோம். இந்த அதிகாரம் முதற்கொண்டு கவனம் ஃபுல்லாக யோசேப்பின் மேலே திரும்ப போகுது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று சொல்லி 37வது அதிகாரம் முடிக்கும்போது நம்ம பார்த்தோம். யோசேப்பு எகிப்தில் போய் அங்கே அவனுடைய வாழ்நாளை, அவன் இருந்த காலத்தை நாம் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, அவன் அடிமையாகவும் கைதியாகவும் இருந்த ஒரு காலகட்டம். மற்றொன்று, அவன் தேசத்தின் அதிபதியாக இருந்த அடுத்த காலகட்டம். அந்த முதல் காலகட்டம் அடிமையும் கைதியுமாக இருந்தது சுமார் ஒரு 13 வருஷம் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். 30 வயசில் அவனை ரிலீஸ் பண்ணி அதிபதியாய் மாற்றுறாங்க. அப்படி அதிபதியாக மாறின பின்பு 110 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். அப்படின்னா அடுத்த 80 வருடம் அவன் அதிபதியாக இருந்தான் என்று நாம் கவனிக்கிறோம். இப்போ 39வது அதிகாரம் முதல் வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கரெக்டாக 37வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துக்கு இது இணைப்பாக ஸ்டார்ட் ஆகுது. 38 நடுவில் இன்சர்ட் ஆனது போல் இருக்கும். ஸோ இப்போது போர்த்திபார் அப்படிங்கிற இங்கே பேர் கொடுக்கப்படுது. போர்த்திபார் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய பகவானுக்கு தன்னை அர்ப்பணித்தவன் என்று சொல்லி அர்த்தம். அவனை பிரதானின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவன் பிரதானின்னு சொல்லும்போது அன்னகன் அல்ல. ஆக்சுவலாக பிரதானிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அன்னகன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படுது. ஆனால் ஒரிஜினலும் அது அன்னகன் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. எபிரேய பதமும் வேதத்தில் பல இடங்களில் அது அன்னகர்களாக அல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்படுது. சொல்லப்போனால் அரசாங்க அதிகாரி, ராஜாவினுடைய சேவகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அதிகாரிகளுக்கு பிரதானின்னு சொல்லப்படுகிறது உண்டு. இப்போ இந்த தலையாரிகளுக்கு அதிபதின்னு இவனுடைய பொசிஷனை பற்றி சொல்லும்போது, இவன் ராஜாவினுடைய மெய்க்காவலர்களுக்கு அதிபதி என்று சொல்லி பார்த்தோம். தலையாரின்னு சொன்னாக்க ராஜாவினுடைய மெய்க்காவலர்கள், அவர்களுக்கு இவன் அதிபதியாக இருக்கிறான். 2வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் ஏன் இங்கே அடிமையாக வரணும்னு நேச்சுரலான கொஸ்டின் இல்லை. இந்த பிரச்சனை எதுக்கு அவனுக்கு? ஸோ இது சாதாரணமான ஒரு மாற்றம் இல்லை. அங்கே அவனுடைய நிலை என்னது? யாக்கோபு வீட்டில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்லை, பெரிய கோடீஸ்வரன் அவங்க அப்பாவுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் இவர் தான் செல்ல பிள்ளை. ஸோ அங்கே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தவனே சொந்த சகோதரர்கள் பயங்கரமான ஒரு பாதக செயல் செய்து இவனை களவாய் விற்று போடுகிறார்கள். இங்கே விலைக்கு வாங்கப்படுகிறான். இப்போது இவனுடைய நிலைமை என்னது? சாதாரண மனிதன் என்கிற லெவல் கூட கிடையாது, அடிமை என்கிற லெவல். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த பார்வையை பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவனுக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுறது நியாயமான கேள்வியாக இருக்கும். அதை இன்னொரு பார்வையில் பார்க்கணும்னா, இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று அடுத்த விதமான பார்வையாக இருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால அவன் என்ன ஆனானா? காரிய சித்தி உள்ளவன் ஆனான். காரிய சித்தி உள்ளவன் என்னன்னு சொன்னால், அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எல்லாத்தையுமே கர்த்தர் அவனுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவனை காரிய சித்தி உள்ளவன் ஆகிறார். இதே மாதிரி தான் நம்ம தாவீதை பற்றி பார்க்கும்போதும் பார்க்குறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14-15 வசனங்களில் சவுலுடைய சேவகத்தில் தாவீது சேர்ந்த புதுசில் தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்னு சொல்லிடு. ஸோ கர்த்தர் அவனோடு இருந்து கிரியை செய்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிற ஒரு காரியமாய் இருந்தது. இப்போ யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டிலே இருந்தான்னு சொல்லும்போது, போர்த்திபாருடைய வயல்லாம் இவனுக்கு வேலை செய்கிறதுக்கு வெளியில் அனுப்பலை. இவனுக்கு டியூட்டி எங்கே கொடுத்துருக்காங்க?
இவனுடைய ரெசிடென்ஸ்குள்ளே தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த யாதொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இப்போ கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாருங்கிறது அவனுடைய எஜமானன் காணக்கூடிய அளவுக்கு அது வெளிப்படையாய் தெரிகிற ஒரு காரியமாய் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். அவன் கவனித்ததில் இருந்து, ஓகே, இவன் கொஞ்சம் நார்மல் டைப் கிடையாது, இவன் நம்மளோட இருந்தாக்க இது நமக்கு பெனிஃபிஷியலுங்கிறத அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தனக்கு அசிஸ்டண்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டான். இப்போ அவனுக்கு செக்ரட்டரி மாதிரின்னு வச்சுக்கோமே. அவனுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் இவன் வழியாக தான் இவன்கிட்ட வர அளவுக்கு இவனை ரொம்ப ஒரு உயர்ந்த பதவியில் வச்சுட்டான். இவன் யோசேப்பு அந்த ஊர் ஆள் கிடையாது, வெளியூர் ஆள். யோசேப்பு சாதாரண எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. யோசேப்பு ஒரு அடிமை. அவன் வேலை செய்கிறதுக்கு மாத சம்பளம் கிடையாது, சாப்பாடு கொடுப்பாங்க, வேலை செய்யணும், அவ்வளோதான். இப்போது அந்த லெவலில் இருக்கிறவனுக்கு இவ்வளோ சீனியர் பொசிஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாக்க, ஏற்கனவே அங்கே பழந்துன்னு கொட்டை போட்டவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அதை எப்படி பார்ப்பாங்க இல்லை? அது எல்லாத்தையும் மீறி இவனுக்கு அந்த பொசிஷனை கொடுத்து எல்லாரும் இவங்கிட்ட தான் வரணும், இவன் மூலமாக தான் செய்யணும், இவன் சாப்பிட்ற சாப்பாடு தவிர வேறு எதையுமே விசாரிக்கிறது இல்லையா. அந்த அளவுக்கு 100% இவங்கிட்ட கொடுத்துட்டான். அப்படி யோசேப்புக்கு இவன் ஃபேவர் பண்ணதே கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணி, கர்த்தர் என்ன செய்கிறார், வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவன் பார்க்குறான். இப்போ யோசேப்புடைய சரீர பிரகாரமாக யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இப்போது இது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. 39வது அதிகாரம் 7வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பில் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். ஸோ இவன் அடிமையாக வந்திருக்கிறான். அடிமையாக வந்தவனை கடினமாக வேலை வாங்குவாங்க. அவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ்லாம் கிளைம் பண்ண முடியாது. அவனுக்காக யாரும் பேச போகிறது கிடையாது. அவனை அடித்து கொண்டு போட்டால் கூட ஒன்றும் யாரும் அவனுக்காக வக்காலத்து வாங்க போகிறது கிடையாது. அந்த நிலைமையில் இருந்தவனை ப்ரொமோட் பண்ணி ஒரு சூப்பர்வைசரி கேடரில் மேலே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ யோசேப்புக்கு இது கிடைச்ச பெரிய ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அவன் கனவு கூட எந்த அடிமையும் கனவு காண முடியாத ஒரு பிரேக் த்ரூ மேலே வந்திருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்? சில நாள் சென்ற பின்புன்னு இருக்கு. அப்போ அந்த பதவியை அவன் அனுபவிக்கிறது எவ்வளோ நாள் அனுபவிச்சிருக்கிறான்? கொஞ்ச நாள் தான், ரொம்ப சில மாதங்கள் சில வருஷங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இவர் அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ளேயே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இவனுடைய எஜமானுடைய மனைவி அவனை தவறான உறவுக்கு அழைக்கிறான். இது பல கலாச்சாரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கலாம். ஏன்னா சிலர் இதை முடியாதுன்னு சொல்லலாம், ஒரு சிலர் அதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எகிப்தினுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இவனுடைய ரியாக்ஷன் இருக்குது பாருங்கள், யோசேப்பினுடைய ரியாக்ஷன். இது பைபிள்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடமா மாறி போகுது. யோசேப்பினுடைய ரியாக்ஷன் 8-9 வசனங்களில், அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ
அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 2 வசனம். இது ரொம்ப, அதாவது நம்மளுடைய லைஃபுக்கே இது ஃபவுண்டேஷனாக நம்ம வச்சுக்க முடியும், அந்த அளவுக்கு முக்கியமான வார்த்தை. இப்போது அவள் இன்வைட் பண்ணுறா அந்த ஒரு தவறான ஒரு உறவுக்கு, அவள் தான் இனிஷியேட் பண்ணுறா, அவள் தான் மூவ் பண்ணுறா. இப்போது இவன் அதை ரிஜெக்ட் பண்ணுறான். அது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இவன் ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்டான். இவனுடைய வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்பு. யாக்கோபு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பிள்ளை எப்படி வளர்த்துருக்கிறான் தெரியுமான்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவனுடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு தெரிஞ்சுக்க நமக்கு தெரியும். அதை ஒரு தடவை நம்ம ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தோம்னா தெரியும். அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவிகள்? 4 மனைவிகள். இவனுக்கு இருந்த சகோதரர்களில் மூத்த சகோதரன் செஞ்ச தப்பு என்னது? தகப்பனுடைய மறுமனையாட்டின் இடத்துல பிரவேசித்த பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன், ரூபன். அடுத்த 2 பேர் செய்தது என்னது? லேவியும் சிமியோனும் கொலைகாரர்கள், துணிந்து போய் கொலை செய்தவங்க, கொலைகாரர்கள். மற்ற அத்தனை பேருமே இவனுக்கு விரோதமாய் பிடிக்கல, அதுக்காக என்ன செய்கிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, இவனுங்க கொல்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. யூதா தான், ரூபன் தான் காப்பாற்றினான், இல்லைன்னா கொன்றுப்பானுங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தது. அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டாங்கன்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஸோ நல்ல வளர்ப்பில் வளர்க்கப்பட்டு நல்ல சூழ்நிலையில் இருந்ததுனால அவனுக்கு அந்த ஒரு நெறியும் அந்த ஒழுக்கமும் இருந்ததுன்னு நம்ம எண்ண முடியாது. இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒழுக்கம் இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். சாதாரண ஒரு வாலிபன் அந்த ஸ்டேஜ், இப்போ இவனுடைய பொசிஷன் இருக்குது பாருங்கள், அடிமைங்கிறதுலேருந்து சூப்பர்வைசராக ப்ரொமோட் ஆகிருக்காம, இந்த பொசிஷனை தக்க வைத்து கொள்றதுக்காகவாது அவன் இதில் இறங்கியிருக்கலாம். இதை லூஸ் பண்ணக்கூடாது, இது கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிருந்தா இதை செய்திருக்கலாம். அல்லது எஜமானனுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு 100 விதமான நியாயமான காரணங்களை அவன் சொல்ல முடியும். என்ன பண்ண சொல்கிறீங்க, ஏன் சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு தெரியும், என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது, என்னால் மறுப்பு தெரிவிக்க முடியாது, யாராக இருந்தாலும் என் சூழ்நிலையில் அப்படி தான் செய்வாங்க, அப்படியே என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ அவள் அதை பற்றி அப்ஜெக்ஷன் கிடையாது, அவள் தான் இனிஷியேட் பண்ணுறான். இப்போ அவங்க வீட்டார் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம், அந்த சமுதாயம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம். போர்த்திபாரே கூட அது ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காதவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்படி போர்த்திபாரே கூட அது ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இவன் சொல்கிற அப்ஜெக்ஷன் இந்த எல்லாத்தையும் மீறின அப்ஜெக்ஷன். அவன் சொன்ன வார்த்தை என்னது? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டு மீறி யாரும் ஒன்றுமே பேச முடியாது. நான் போர்த்திபாருக்கு துரோகம் பண்ணுறது எப்படி அப்படி கேட்டிருக்கலாம், சமுதாயத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணுறது எப்படி கேட்டிருக்கலாம், மனசாட்சிக்கு விரோதமாக செய்கிறது எப்படி அப்படி கேட்டிருக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும், அது எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ண முடியும். ஆனால் எல்லாரும் ஒத்துக்கலாம், யார் ஒத்துக்கவே போகிறதில்ல, தேவன் ஒத்துக்க போகிறதில்ல. நான் யார் முன்னாடி நிற்க வேண்டியிருக்கோம்? தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு காரியம். உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், பாவம் மிகுந்த உலகம். இந்த உலகத்தில் நம்ம பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற வரைக்கும் உலகம் நம்மளையும் அவங்களில் ஒருத்தராக சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளும். ஸோ ஒரு பொய் சொல்கிறதோ, ஒரு தவறான ஒரு கிளைம் பண்ணுறதோ, எதுவும் ஆஃபீஸில் எல்லா காரியங்களும் இயல்பு, அதெல்லாம் நேச்சுரல், எல்லோரும் அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்புடைய காரியமாக இருக்கலாம்.
சரி, உங்களுடைய சூப்பர்வைசர் ஒத்துக்கலாம், அவருக்கு மேலே உள்ளவர் ஒத்துக்கலாம், உங்கள் கம்பெனியை ஒத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஒத்துக்கலாம், இதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரே கொஸ்டின் தான், என்னது? தேவன் ஒத்துக்குவாரா? தேவனுக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த ஒரு கொஸ்டின் கொண்டு வந்தோம்னா ஊரே ஒத்துக்கிட்டா கூட நான் அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தில், நீதிமொழிகள் 29, 25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வருவிக்கும்னு இருக்கு. நார்மலாக நம்ம மனுஷனுக்கு பயப்படுவோம். எப்படி? பிள்ளைங்க பெற்றோருக்கு பயப்படுவாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போனோடனே ஆசிரியர்களுக்கு பயப்படுவாங்க, படித்து முடித்து வெளியே வந்த உடனே சமுதாயத்துக்கு பயப்படுவாங்க, சபைக்கு பயப்படுவாங்க, ஊழியருக்கு பயப்படுவாங்க, வேலைக்கு போனாக்க அதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க, தேசத்தின் சட்டங்களுக்கு பயப்படுவாங்க. இதெல்லாம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம். இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. இதுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம கட்டுப்பட்டு ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் பரிசுத்தமாயிருவோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ பெற்றோருக்கு பயப்படுறோம்னு சொன்னாக்க பெற்றோருக்கு தெரியாமல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு பயப்படணும்னா அதுக்காக பிள்ளைங்க காப்பி அடிக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, தப்பே செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. ஆசிரியருக்கு தெரியாமல் எப்படி செய்கிறதுன்றது தான். ஸோ என்ன நடக்கும்? மனுஷனுக்கு பயப்பட பயம் என்னத்தை கொண்டு வரும்? அதான் கன்னினா எப்படி கன்னி? இவங்க மனுஷருக்கு பயப்படுறதுனால இந்த காரியங்கள்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. தாங்க செய்கிற தப்பை மறைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஆக மொத்தம் ரிசல்ட் என்ன வரும்னு சொன்னால், மனுஷனுக்கு பயப்படுறதுனால ஆக்சுவலாக பரிசுத்தமாகிறதுக்கு பதிலாக பக்கா மாய்மாலக்காரராக மாறிடுவாங்க. வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கைன்னு ரெட்டை வாழ்க்கை. எக்ஸ்பர்ட்டாக வாழ்கிறவங்க உத்தமர்களாக இருப்பாங்க. ஏன்னா இது வெளியே தெரிஞ்சால் தான் நாரிடும். இது தெரியாமல் மூடி வச்சுருக்கிற வரைக்கும் அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டேலண்ட்டாக மூடி வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பெர்ஃபெக்டான ஆள் மாதிரி இருப்போம். இதுதான் ரிசல்ட். எது? மனுஷனுக்கு பயப்படும் பயம். இப்போ சர்ச்சுக்கு பயப்படுறோம்னு வச்சுக்கலாம், சபைக்கு பயப்படுறோம்னு சொன்னால், சபையார் எல்லா இடத்துலையும் எப்போவுமே இருக்க போகிறது இல்லைல்ல. ஊழியக்காரனை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரு. அவங்க பார்வையில் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்துட்டு போயிடலாம். இந்த எல்லையை தாண்டி வெளியே போயிட்டோம்னா யாருக்கு என்ன தெரியும்னு ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி தான் வீட்டுக்கு பயந்தோம்னா வீட்டில் இருக்கிற அந்த லெவல் வரைக்கும் தான். வெளியே போயிட்டோம்னா நமக்கு யாருக்கும் தெரியாது. அங்கே போயிட்டால் நம்ம ஆளே வேறு மாதிரி இருந்துட்டு போயிடலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளை ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி கொண்டு வரும். ஆனால் இதையே நம்ம ஃபுல்லாக வச்சுக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாம் மாறிட்டோம்னா யார் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, அப்ரிஷியேட் பண்ணலனாலும் சரி, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தப்பே செய்ய மாட்டோம். ஏன்னா தேவன் பார்க்கிறாருன்னு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம், நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இது ஒன்று தான். தீமையை விட்டு ஒருத்தன் விலகி பரிசுத்தமானா ஜீவிக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். யோசேப்புக்கு நியாயமான இது எக்ஸ்கியூஸ் சொல்லணும்னா நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். அவன் இடத்துல இருந்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா என்ன வேணால் அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போகலாம். மற்றவங்களும் ஒத்துக்குவாங்க, அவன் பாவம் என்ன ஏன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஒரு அடிமையாக இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? அவங்க எஜமாட்டி சொன்னால் அவன் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆனால் இவன் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது அதுக்கு விரோதமாக பேசவே முடியாதுன்ற லெவல். இப்போ 10வது வசனத்துக்கு வந்தோம்னா, அவளை லேசில் விடலை. அவள் என்ன பண்ணுறா? அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அந்த தப்பு பண்ணுறதுக்கு ஒத்துக்கலையா? சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கலான்னா கூட அவள் இப்படி வந்து அவன் வெளியே போயிடுவான். அவள் இருக்கிற எல்லைக்குள்ளே அவள் இல்லாதபடிக்கு தன்னை விலக்கி வெயிட் பார்த்துக்கிறான். சயனிக்கவும் இல்லை, அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை.
11-12 வந்தோம்னா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். 1 கொரிந்தியர் 6:18 பவுல் ஆலோசனை சொல்லும்போது சொல்கிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அதை லிட்ரலாக அத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு அந்த சூழ்நிலையில் செய்யவே செய்கிறான். அங்கே நின்னா ப்ராப்ளம், அங்கே நின்னா தானே பிரச்சனை. அவன் ஓடியே போகிறதை பார்க்குறோம். இப்போ அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உத்தமத்துக்காக நிற்கும்போது அதுக்கு ஒரு விலை இருக்குது. அதை தான் நம்ம 13-20 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்குறோம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் வந்து சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சைனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுவதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் தன் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டு. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவல் பண்ணப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இதுதான் காஸ்ட், அவன் கொடுக்கும் விலை. உத்தமன்றது நான் இப்படி தாங்க நிற்பேன்னு சொன்னேன்னா சரி இருந்துட்டு போன்னு உலகம் விடாது. அதுக்கு நம்மளை பனிஷ் பண்ணோம். நாம் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்போ இவனுக்கு அந்த கட்டாயம் வருது. அவன் மனைவி என்ன செய்கிறா, தான் தப்பே பண்ணாத மாதிரியும் இவன் தேடி வந்து தப்பு பண்ண மாதிரியும் ஒரு பிக்சர் க்ரியேட் பண்ணுறான். இது சுத்த பொய்ன்னு அங்கே இருக்கிற அவ்வளோ பேருக்குமே தெரியும். ஏன்னா இவன் சத்தமிட்டு கூப்பிட்டுருந்தா அவங்களுக்கு தான் கேட்டுருந்துடும். அவங்க சத்தமிட்டுலாம் கூப்பிடலை. அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டது தான் எல்லாருக்கும் தெரியும் மொழிய, ஐயோ காப்பாற்றுன்னு இவ கூப்பிட்ட மாதிரி யாருக்கும் கேட்கல. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவன் தான் அவன் பின்னாடி சுற்றுறான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவன் எஜமாட்டி, இவன் அடிமை. யார் பக்கம் பேசுவாங்க? அவன் சொல்கிற வார்த்தை தான் எடுபடும். இப்போ புருஷன் வீட்டுக்கு வந்துட்டான். புருஷன்கிட்ட சொல்கிறா, இவன் எப்படிப்பட்டவன், யோசேப்பு எப்படிப்பட்டவன்னு போர்த்திபாருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவன் ஒரு வார்த்தை விசாரிச்சிருந்தான்னா அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் விசாரித்த மாதிரி தெரில. அவனுக்கு கோபம் மூண்டதுன்னு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கோபம் மூண்டிருந்தால் அவன் வெட்டி போட்டிருக்கலாம், அவனை கொலை பண்ணியிருக்கலாம். அவன் அது மாதிரி செய்யலை. அவன் கோபம் மூண்டது. கோபம் மூண்டு அவனை ராஜாவின் கட்டளையால் வைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில் இவனை கொண்டு போய் அடைக்கிறான். இப்போ இதில் இந்த எபிரேய மனுஷன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஆச்சரியமான வார்த்தை. ஏன்? ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் எபிரேயர்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் வருது ஆபிரகாமுடைய நாட்களில். அதுக்கப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுடைய பிள்ளைங்க, இஸ்மவேலுடைய பிள்ளைங்க, இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து எபிரேயர்கள்னு பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவ வந்து எபிரேயர்கள்னு சொல்லும்போது, எபிரேய தேசத்துலேருந்துன்னு சொல்லும்போது இவங்க இருக்கிற பிரதேசமே இவங்களுக்கு சொந்தன்ற அளவுக்கு அடுத்த பகுதியில் பேசிக்கிற அளவுக்கு இவங்க ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறாங்கன்றது நம்ம இங்கே தெரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, இப்போது இவனை ஜெயிலில் வைக்கிறாங்க. இந்த ஜெயிலில் வைக்கிறது நார்மல் நீதிமன்ற முறைகள் இல்லை. சாதாரணமாக குற்றம் செய்தவங்கள ஜெயிலில் வைப்பாங்க. ஜெயிலில் வச்சுட்டு என்ன செய்வாங்க, நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு போவாங்க. நீதிமன்றம் விசாரணை நடத்தி குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானம் பண்ணி விடுதலை பண்ணலாம், அல்லது தண்டனை கொடுக்கணும்னா தண்டனை கொடுக்கலாம். தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் ஜெயிலில் வைப்பாங்க. அது வேற கதை இல்லையா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போது யோசேப்பை ஜெயிலில் வைக்கிறாங்க.
குற்றம் சாட்டப்படலை, கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இவனை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. இவனுடைய கேஸை விசாரணை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவனுக்கு விசாரணை பண்ணாதானே இவன் குற்றவாளி இல்லையான்னு தீர்மானம் ஆகும். ஸோ விசாரணையே இல்லாமல் இவன் ஜெயிலில் இருக்கிறான். நம்ம ஊரில் யாரையா தூக்கி அப்படி வச்சாங்கன்னு சொன்னாக்க, ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்கன்னா, ஆள்கொணர்வு மனு போட்டாங்க, அவங்க நீதிமன்றத்தில் அவனை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் கேஸு விசாரணைக்கு வந்துடும். ஸோ நம்ம நாட்களில் சாதாரணமாக சட்டத்தை மீறி யாரும் அப்படி உள்ளே வைக்க முடியாது. ஆனால் போர்த்திபார் ராஜாவினுடைய மெய்க்காவலர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அப்படின்னா ராஜாவுக்கு ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவன். அவன் சொல்லி அவனை உள்ளே வைடான்னு சொன்னால் உள்ளே வச்சுருவாங்க, கேஸே கிடையாது. ஸோ அப்போ எப்போ விடுதலையாவான்? கேஸ் இருந்தால் தானே. கேஸ் இல்லைன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் சாக வேண்டியது தான், உள்ளே கிடந்து சாக வேண்டியது தான். அந்த பொசிஷனில் அவன் இருக்கிறான். ஸோ இப்போது அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சி, அடிமையாக இருந்தவன் விசாரணைக்கு ஒரு என்ன சொல்கிறது சூப்பர்வைசரி கேட்டரில் நின்னவனை இப்போ தூக்கி அடிமையோட மோசமாக கைதியாக போட்டாங்க. உள்ளதெல்லாம் போச்சு. இந்த லெவலுக்கு அவன் வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். இதுதான் அவன் செலுத்துகிற அந்த விலை, தன்னுடைய உத்தமத்துக்கு அவன் செலுத்துகிற விலை. ஆனால் பாருங்கள், யோசேப்பு அஜோ நம்ம ஏன் இப்படி இருந்தோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமோன்னு தன்னுடைய உத்தம நிலைப்பாட்டுக்கு அவன் வருத்தப்பட்டதாய் தெரியவே இல்லை. அவன் அந்த பொசிஷனில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். நம்ம 21 23 வரைக்கும் பார்த்தோம்னா மறுபடியும் இந்த வார்த்தை வருது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இவன் எங்கே இருந்தாலுமே கிளாஸ் லீடர் இவன் தான் போல இல்லை, எங்கே போனாலுமே இவர் தான் டாப்பில் கொண்டாந்து வச்சுருவாங்க. ஸோ இப்போ சிறைச்சாலைக்கு போனாலும் கர்த்தர் அவனோட இருக்கிறார். அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுறார். இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறாருங்கிறது அங்கே வெளியரங்கமாய் தெரிகிற அளவுக்கு கர்த்தர் நடத்துகிறார். ஸோ அங்கேயும் இவனுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு சூப்பர்வைசரி கேடர் அங்கே அவனுக்கு இருக்குது. இப்போ இவன் இங்கே உள்ளே இருக்கிறான்ல, இந்த சிறைச்சாலை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த சிறைச்சாலை ஆக்சுவலாக போர்த்திபாரினுடைய வீட்டின் இன்னொரு பகுதி, அவ்வளவுதான். எங்கேயோ தனியாக ஒரு ஜெயில் இல்லை. போர்த்திபார் வீட்டினுடைய ஒரு பகுதி தான் சிறைச்சாலை. அப்போ இவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது போர்த்திபாரின் மனைவி விசிட் பண்ணியிருப்பாளா இல்லையா? இல்லை, இவனை இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துறதுக்கு விசிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, அவன் நிலைமை அந்த மாதிரி, அந்த சிச்சுவேஷன், அவனுக்காக பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் அந்த லெவலில் இருக்கிறான். இப்போ 40வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டானான். பானபாத்திரன்காரன்னா குக், சமையக்காரன். ஸோ ராஜாவுக்கு இவர் தான் குக்கு, செஃப். ஓகே, அடுத்த ஆள் சுயம்பாகின்னு சொன்னால் ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டு பேக் பண்ணுறோம்ல, ப்ரெட்டு கேக் இதெல்லாம் பேக் பண்ணுறோம் பாருங்க. இவன் பேக்கர், இவன் குக்கு, இவன் பேக்கர். இவங்க 2 பேர் மேலேயும் ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? இவங்க என்ன செஞ்சுருக்க முடியும்? ராஜா பற்றி பின்னாடி புறணிக்கிறனி பேசினாங்களா? கொல்ல முயற்சி நடந்திருக்கணும். இவனுங்க 2 பேர் மேலே சந்தேகம் வந்திருக்கணும். இவனுக்கு தெரியாமலா இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. இப்போது ஜெயிலில் வைக்கும்போது என்ன நடக்குது? 3-4 வசனங்கள். அவர்களை யோசேப்பு வைத்திருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான். ஸோ இப்போ அவன் இருக்கிற வீடு போர்த்திபாரனுடைய ஒரு போர்ஷன்னு தெரிஞ்சிருச்சு.
தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்பு கொடுத்தான். சிறைச்சாலை தலைவன் ஒப்பு கொடுக்கல, போத்திபாரே இவங்க 2 பேரும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி யோசேப்பினுடைய விசாரணையில் ஒப்புவித்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். இப்போ இவர்களுடைய கேஸ் அங்கே நடக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, புலனாய்வு நடக்குது. இந்த ப்ராப்ளம் எப்படி வந்தது, யார் இதுக்கு காரணம்னு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இவங்க 2 பேரும் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அதுதான் இவங்க 2 பேருடைய பொசிஷன். பெரிய ஆஃபீஸர்ஸ், போர்த்திபாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க. ஸோ போர்த்திபார் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு வந்து யோசேப்பு கையில் ஒப்புவிக்கிறான். இப்போ போர்த்திபாருக்கு யோசேப்பு மேலே கோபம் இருந்தால் இவன் தேவையில்லை, வேறு யாராவதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் போர்த்திபார் இவன் மேலே கடும் கோபம் கொண்டான்னு அங்கே இருந்தாலும் இவன் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. இவன்கிட்ட தான் ஒப்புவிக்கிறான். இவன்கிட்ட ஒப்புவிச்சானா இவனுக்கு கீழே, அதாவது இவனுடைய கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்லை. இவங்க 2 பேரும் ரொம்ப சீனியர் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு யோசேப்பு சேவகம் பண்ணும்படி ஏற்படுத்தப்படுகிறான். நம்ம அதை அப்படி தான் புரிந்துக்கணும். அவங்கள விசாரிக்கும்படின்னு சொன்னாங்க, அவங்க வேலை செய்கிறாங்களான்னு விசாரிக்கிறது இல்லை, அவங்களுடைய நலத்தை விசாரிக்கிற அந்த ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுது. 5 to 19 வரைக்கும் வாஸ்தவம்னு சொன்னால் சொப்பனங்களும் அந்த சொப்பனங்களுக்கு உண்டான விளக்கமும் பார்க்குறோம். யோசேப்பு கூட தான் ஒரு 2 சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனம் கண்டதுனால தான் இப்போ ஆள் இங்கே இருக்கிறார் இல்லை. கண்ட சொப்பனம் இன்னும் நிறைவேறவே இல்லை. ஆனாலும் இவர் இன்னும் சொப்பனங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். என்ன நடக்குது, எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகி 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். இப்போ இவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸாக இருக்கனால வெளியே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சொப்பனம் கண்டா அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு ராஜாவுடைய பேனலில் இருப்பாங்க பாருங்கள், அந்த மந்திரவாதிங்க குறி சொல்கிறாங்க, இவனுங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போயிருப்பாங்க, அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது, ஜெயிலில் இருக்கிறாங்க, எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, தேவனுக்குரியது அல்லவான்னு ஜெபம் பண்ணுங்கிறான்னு சொல்ல, தேவனுக்குரியது அல்லவான்னு சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறான், அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதில் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன்னுடைய சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றான். இப்போது யோசேப்பு தன்னுடைய உத்தம நிலைப்பாட்டுக்கு வருத்தம் தெரிவிக்கலை. அவன் அந்த ஸ்டாண்ட்ஸில் நின்றுக்கிட்டான், பரவாயில்ல கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னு கஷ்டப்படுறான்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் அவனுக்குள்ளே இவ்வளவு பெரிய காரியம் இருக்குது. அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் கவனிச்சிங்கன்னா, என்னை எப்படி கொண்டு வந்தாங்க, என்னை களவாய் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்தும் இந்த தேசத்தில் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு நான் ஒரு குற்றமும் செய்யலை. எனக்காக வாதாடுகிறதற்கு, என் கேஸை எடுத்து என்னுடைய வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினச்சி என் மேலே தயவு வச்சு
எனக்காக பார்வோன் இடத்துல பேசி இந்த இடத்துலேருந்து என்ன விடுதலை பண்ணணும்னு அவ்வளோ பெரிய ரிக்வெஸ்ட்டை அவன் சொல்கிறான். ஸோ அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவன் சூழ்நிலையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்றதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ அடுத்த ஆள் அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்திலே 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்றான். ஸோ இப்போது 2 பேரையும் சந்தேகப்பட்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க. அங்கே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விசாரணையின் முடிவில் கண்டுபிடிச்சிடுறாங்க என்னன்னு. குக்கு மிஸ்டேக் பண்ணல, பேக்கர் தான் மிஸ்டேக் பண்ணாருன்றது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ தீர்ப்பு வரப்போகுது. இன்னும் எத்தனை நாளில் வரப்போகுது? 3 நாளில் வரப்போகுது. இப்போ இந்த 3 நாளில் வரப்போகுது. இவனுக்கு விடுதலை, மறுபடியும் அவனுடைய பொசிஷனுக்கு அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டு மறுபடியும் கிடச்சிட போகுது. அடுத்த ஆளுக்கு தண்டனை கொடுத்து தண்டனையை நிறைவேற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 2 பேருமே 3 நாள் காத்திருக்கிறாங்க. ஒருத்தன் எப்படி காத்திருப்பான்? சந்தோஷம் வரப்போகுது, 3 நாள் கிடச்சோன்னா நமக்கு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும் சொல்லலாம். அடுத்த ஆள் எப்படி காத்துக்கிட்டு இருப்பான்? இல்லை, இருக்கிறதே 3 நாள், 1 நாள் போச்சு, இன்னொரு நாள் போச்சுன்னு கவுண்ட் டவுனில் இருப்பார். இப்போது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காத்திருத்தல். இந்த மாதிரி நம்ம பைபிள்லேயும் நிறைய பார்க்கலாம், இன்றைக்கும் நம்மளுடைய மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ மோசேயின் காலத்தில் மோசே வனாந்திரத்தில் திருப்பி நடத்திட்டு போ, இந்த சந்ததியில் உள்ள எல்லாம் செத்து மடிகிற வரைக்கும் நீ இவங்களை நடத்து, 20 வயசுக்கு குறைஞ்சிருக்கிற அடுத்த இவங்களுடைய பிள்ளைங்க தான் உள்ளே போவாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ இந்த 40 வருஷம் அந்த மூத்த தலைமுறை என்ன நடந்திருப்பாங்க? அவங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? ஒன்றும் கிடையாது, எப்போ சாவ போகிறோன்னு. சாவு தான், எல்லோரும் வனாந்திரத்தில் சாக போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அடுத்த தலைமுறை எதை எதிர்பார்த்து நடந்துகிட்டு இருப்பாங்க? இந்த 40 வருஷமும் 40 வருஷம் முடியும் போது அவங்க யோர்தானை கடந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அப்போ அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை காத்துரு. 2 பேரும் ஒரே டைமில் தான் நடக்கிறாங்க, 2 பேரும் ஒரே தலைவர் கீழே தான் நடக்கிறாங்க, 2 பேரும் ஒரே காலத்தை தான் கடக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் நடக்கிறாங்க, ஒருத்தர் பெரிய எதிர்பார்ப்போட நம்பிக்கையோடு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நம்ம ஒரு நம்பிக்கையை எதிர்பார்த்து ஒரு ஜீவிக்கிறோம் இல்லை? அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம்னு சாரோனர்ஜி பாடியிருக்கிறாங்க. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் ஆவல் என்று தீர்ந்துடுமோன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கு ஒரு மகிமை குறித்த நம்பிக்கையோடு நம்ம ஜீவிக்கிறதும் இருக்குது. நம்மளோடைய ஜீவிக்கிற நிறைய பேருக்கு அந்த மகிமையின் நம்பிக்கை இல்லாமல் அவங்க அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரே டைமில் இருக்கிறவங்க 2 விதமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி கடைசியில் நம்ம போனோம்னாலும் பாதாளத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பரதேசில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேரும் காத்திருப்பில் தான் இருக்கிறாங்க. டெம்பரவரி வெயிட்டிங் பீரியட். இவங்க வெயிட்டிங் பீரியட் என்னது? பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு விமோசனமே கிடையாது. இப்போ அங்கேருந்து அதோட மோசமான இடத்துக்கு போகிறாங்க. அதே டைமில் பரதேசில் காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்து. ஸோ சிமிலராக இருக்கும், ஒரே டைமில் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் எண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 பேரும் 3 நாள் காத்திருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு விடுதலை கிடைக்க போது, ஒருத்தன் சாக போகிறான். 14-15 வசனங்களுக்கு வந்தோம்னு சொன்னால், இதுதான் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி அதை அதை அவன் ரிக்வஸ்ட் பண்ணது அதை முடிச்சாச்சு. இப்போ 20லேருந்து 22க்கு வந்தோம்னா அவன் சொன்னது அப்படியே நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்தது, அவருடைய பர்த்டே. ஸோ அவர் பார்வோனுக்கு பர்த்டேன்னு சொன்னாக்கா தேசத்துக்கே அது பெரிய திருவிழா மாதிரி இல்லையா? அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரன் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில்
பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாதிகளின் தலைவனையும் தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஸோ யோசேப்பு சொன்னது 3 நாளில் சொன்ன மாதிரியே கரெக்டாக நிறைவேறிடுச்சு. ஆனால் 23வது வசனம் ரொம்ப ட்ராஜடியான வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ரொம்ப இது ட்ராஜடி. எப்படி அவனை மறக்க முடியும்? இல்லை, அவன் அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லலாம், 3 டேஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக 3 டேஸில் அது நடந்தது கண்ணு முன்னாடி பார்க்குறான். ஆனாலும் இவருக்கு இருந்த சந்தோஷத்தில் அதெல்லாம் மறந்து போச்சு, மறந்துட்டான். இப்போ யார் மறந்தாலும் தேவன் மறக்கிறது இல்லைங்கிறது தான் சத்தியம். கர்த்தர் அவனோடு இருந்தார்னு திரும்ப வசனம் சொல்லிச்சுல. இதில் கர்த்தருடைய கரம் வல்லமையாக ஒரு காரியம் செய்யுது. இப்போ இவன் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்வோன்கிட்ட சொல்லி, ஐயா இந்த மாதிரி ஒருத்தன் சொன்னான், எனக்கு இது பண்ணியிருக்கான், நீங்கள் அவனுக்கு இது பண்ணுங்கள், அல்லது ஒரு 10 நாள் கழித்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் பேசலை, மறந்துட்டான். இது யோசேப்புக்கு பின்னடைவு மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை அவனுக்கு விடுதலை கிடச்சிருக்கக்கூடியது தப்பி போயிடுச்சு, மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. ஆண்டவர் இதில் ஒரு ஸ்கீம் வச்சு, ஒரு பிளான் வச்சு நடத்துகிறாருன்னு சொல்லி சங்கீதம் 105 சொல்லுது. சங்கீதம் 105 16லேருந்து 22 வரைக்கும். சங்கீதம் 105 16லேருந்து 22 வரைக்கும். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இருப்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு பீரியட் இருக்குது, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுற பீரியட் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாரும் செய்ய முடியாது, அதை தாண்டி யாரும் செய்ய முடியாது. அவர் அந்த வெயிட் பண்ணுறார். அந்த நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது. அது நிறைவேறின பின்பு என்ன நடக்குது? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை ஆக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகள்லாம் அதிபதி ஆக்கினான். இப்போ யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான். விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு இவன் ஹோப்பில் இருந்திருப்பான். அவன் விடுதலையாகி போகும்போது, நான் இப்படி நமக்காக பேசுவான், அது எப்படி மறந்துட போகிறான்னு சொல்லி ஹோப்பில் இருந்திருப்பான். அந்த ஹோப் எல்லாமே பொய்த்து போகுது. ஸோ மறுபடியும் ட்ராஜடி மேலே ட்ராஜடி மாதிரி, சரி பரவாயில்லன்னு அவன் அங்கேயே இருக்கிறான். இப்போ அங்கே இருந்தவன் எவ்வளவு நாள் அப்படி இருந்தான் அப்படின்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த டேஸ் ஈஸியாக கணக்கு பண்ணலாம். 41வது அதிகாரம் 1 வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இப்போ இந்த சொப்பனம் காணும்போது தான் அவன் ரிலீஸ் ஆகிறான். அப்போது 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்க 2 பேருடைய சொப்பனத்துக்கு விடை சொன்னப்போ அவனுக்கு என்ன வயசு? அப்போது பார்வோன் முன்னாடி நிற்கும்போது 30 வயசு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடினா 28 வயசு. அவனை விற்றப்போ அவனுக்கு வயசு என்னது? 17 வயசு. அப்போ ஜெயிலில் எத்தனை நாள் இருந்திருக்கிறான்? போர்த்திபார் வீட்டில் சில நாள் தான் இருந்தான், மீதிலாம் ஜெயிலில் தான் இருக்கிறான். 11 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கிறான். இப்போ அது ப்ளஸ் இன்னும் 2 வருஷம், 13 வருஷம் அவன் ஜெயிலில் இருக்கிறான். நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்பு அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது. நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் வந்து நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்து போனதுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமையுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. இப்போ பார்வோனுக்கு 2 சொப்பனம் வருது. 2 சிமிலராக இருக்குது. ஆனால் ஒன்று பசுக்கள், ஒன்று
கதிர்கள், அவ்வளோதான். டிஃப்ரெண்ட்டு, பட் மீனிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரெட்டிப்பாகிறதுனால அது கொஞ்சம் உறுதியாகுது. அதனால் அவனுக்கு வந்து உறுத்துது, ரொம்ப என்ன ஒரே மாதிரி நம்ம பார்த்தோமேன்னு சொல்லி உறுத்துது. இப்போ பதில் கிடைக்கல. 9லேருந்து 13 வரைக்கும் குக்குக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். இப்போ தான் அவருக்கு நினைவில் வந்ததான். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாவிகள் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியின் வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட கூட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்களுக்கு சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். இவருக்கு கடைசியாக ஞாபகம் வந்துருச்சு, நடந்ததை சொல்கிறார். இப்போ பார்வோனுக்கு கனவு வராத டைமில் இவன் சொல்லியிருந்தான்னா பார்வோன் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து அதனால் அவனை ஹானர் பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. காரியம் இப்படி வாய்த்து அப்படி வெளியே வருதுன்றது நம்ம கவனிக்கணும். டிலே ஆனாலும் பரவாயில்லை, கர்த்தர் அதை அந்த டைமுக்கு அதை வாய்க்க பண்ணுறார். 14வது வசனத்தில், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். தேசத்தின் அதிபதி ஆள் அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். இப்போது இதில் போர்த்திபாரும் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு யாரும் தலையிட முடியாது. ஏன்னா பார்வோன் ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வாங்கினான்னு சொன்னான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தாருங்க. தீவிரமாக கொண்டு வந்தான். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இப்போது எபிரேயர்கள்னு சொல்லுகிற இந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இந்த குரூப்லாம் இவங்க சவரம் பண்ணுற பழக்கம் கிடையாது. இவங்கெல்லாம் தாடி வச்சுக்கிறவங்க. எகிப்தியர் சவரம் பண்ணுறவங்க. இந்த 2 ஜாதிகளுக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஆடு மாடு அடித்து சாப்பிட்றவங்க. எகிப்தியர் பசுக்களை தெய்வமாக வழிபடுறவங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க வந்து அதை பலி செலுத்துவாங்க, அதை சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு பசுக்கள் தெய்வமாக இருக்கிறதுனால பசு அப்படி செய்ய முடியாது. இப்போ நம்மளுடைய தேசத்தில் பசுவை கோமாதா என்று சொல்லி தெய்வமாக கும்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வழக்கத்தில் உள்ளவங்க எகிப்தியர். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான 2 கல்ச்சர். இவன் அந்த கல்ச்சர்லேருந்து இந்த கல்ச்சருக்குள்ளே வரான். சவரம் பண்ணி கொண்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறதை பார்க்கணும். 15-16 வசனங்களில் பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை ஒருவரும் சொல்ல முடியல. நீ என் சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இங்கே ஜெயிலில் அவனுங்க 2 பேர் சொன்னப்பையும் இதே வார்த்தை தான் சொன்னான். சொல்கிறது நம்மளது இல்லைப்பா, அது தேவனுடையதுன்னு சொல்லி. ஸோ தான் செய்ததான் தனக்கு கிரெடிட் எடுத்துக்காமல் இது தேவனுடைய செய்கைன்னு சொல்லி அதை சொல்கிறதுல இவன் தெளிவாக இருக்கிறான். அங்கேயும் அப்படி தான் இருக்கிறான், இங்கே அரசவையில் வந்தோம் அதே மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். 17லேருந்து 37 வரைக்கும் வந்தோம்னா பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறான். இப்போது யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் தர்றதை கூட சேர்த்து ஆலோசனையும் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியும். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதியின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இழைத்ததும் மகா அவலட்சணமாக கேவலமுமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளை போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பட்சித்து போட்டது. இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன்னிருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். நான் பின்னும் என் சொப்பனத்திலே நிறைமேனி உள்ள 7 நல்ல கதிர்களை ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவங்களை கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருள் எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். மந்திரவாதிகளிடத்தில் சொன்னான்னொன்னே இவன் வந்து சூனியம் வைக்கிறவங்க மந்திரவாதிகளெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி செய்கிறான்னு நம்ம நினச்சக்கூடாது. இது ஒரு விதமான ஞானம். என்ன ஞானம்? தேவனிடத்துலேருந்து வர ஞானம் இல்லை. இது
பிசாசனுடைய சேஷ்டைகள் மூலமாக செய்கிற காரியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு ஞானம். இதை நம்ம டோட்டலாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமாக இருந்ததுன்னா ராஜா அரசவையில் இவங்களை வச்சு ஆலோசனைக்காரராக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்க சொல்கிறதுல ரீசன் இருக்குது, இவங்களால காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி. இப்போ மோசே கோலை போட்டான்னா அவங்களும் கோலை போட்டு அதை சர்ப்பமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. சும்மா என்ன சொல்கிறது, ஊரை ஏமாற்றிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு பவர் இருந்தது, ஆக்சுவலாக அவங்களால செய்ய முடியும். இப்போது தேவனுடைய வல்லமையினால், தேவனுடைய வெளிப்பாடுனால் செயல்படுகிற பிள்ளைகளும் உண்டு. அதே சமயத்தில் பிசாசினால் யூஸ் பண்ணப்படுகிற இருக்கிறவங்களும் உண்டு. இப்போ எகிப்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் கனவு காணும் போதும் அவன் பாபிலோனில் உள்ள ஞானிகளை வரவழைத்தான்னு சொல்லியிருக்கான். அந்த ஞானிகள் கூட இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருந்தவன் தான் தானியேலும் அவனுடைய நண்பர்களும். அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியாத காரியத்தினுடைய அந்த இதை என்ன சொல்கிறது, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவங்களெல்லாம் அவங்க ஞானிகள் என்று வைத்திருந்தாங்க. நீ எந்த சோர்ஸ் மூலமாக பண்ணுறன்றதை பற்றி இல்லை. ஸோ மந்திரவாதிகள், சூனியக்காரர் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இது அந்த காலத்தில் உள்ள ஒரு காரியம். ஸோ மந்திரவாதிகள் எடுத்து சொன்னேன், இதன் பொருளை ஒருவன் எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்று தான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷங்களாம், 7 நல்ல கதிர்களும் 7 வருஷங்களாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமாம் அவலட்சமான 7 பசுக்களும் 7 வருஷங்களாம். கீழ்காற்றினால் தீர்ந்து போன சாவியான 7 கதிர்களும் 7 வருஷங்களாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷங்களாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். இந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தினால் தேசம் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் இப்போ தான் இவர் ஆலோசனை சொல்லார். இதை யாரும் கேட்கல, இவனாவே சொல்கிறான் ஆலோசனை. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரர் வைத்து பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. 5இல் 1 பங்குனா எத்தனை பர்சன்டேஜ்? 10ல் 1னா 10ல் 1னா 10% இல்லை, 5ல் 1னா 20%. 20% டேக்ஸுங்கிறது பெரிய அமௌண்ட்டு, பெரிய அளவில் வாங்க சொல்கிறான். ஆனால் அந்த பரிபூர்ண நாட்களில் 5ல் 1 வாங்குங்கன்னு சொல்கிறான். வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு இந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு வைப்பாக இருப்பதாக என்றான். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஞானமுள்ள ஒரு ஆலோசனையை சொல்கிறான். நல்ல ஒரு விளைச்சல் இருக்க போகுது, எல்லாம் ஓஹோன்னு இருக்கிற அந்த டைமில் 20% டேக்ஸ் போட்டு அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. அடுத்த 7 வருஷம் வரும்போது இதை வச்சு தான் நாடு அதை ஃபேஸ் பண்ணணுங்கிறத சொல்லிட்டான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இப்போ இவர் சொன்ன இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இவருக்கு அந்த பதவி கிடைக்குது. வெறுமனே சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிருந்தா என்ன செய்யலான்னா அவங்க ஆளுக்கு மட்டும் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. இவனை யார் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை இவன்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனை கேட்காமலே இவன் ஆலோசனை சொல்லிட்டானா, இப்போ ஆலோசனை சொன்னோடனே அந்த ஆலோசனை எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருந்தோடனே டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகுது.
38லேருந்து 44 வரைக்கும். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொற் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெட்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. இம்மிடியட்டாக ஸ்பாட்டில் இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். அந்த அப்பாயின்மெண்ட்டு எல்லாருக்கும் மேலே. இப்போது போர்த்திபார் வீட்டில் இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடச்சிது. இவன் அந்த ப்ரொமோஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக போர்த்திபாரின் மனைவிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தான்னா அந்த பொசிஷனை வேணும்னா தக்க வச்சுருந்துருக்கலாம். இப்போது அதில் அவன் நான் அந்த பாவத்துக்கு உட்பட மாட்டேன், தேவனுக்கு முன்னாடி உத்தமமாக நிற்பேன் நின்னதுனால இப்போது போர்த்திபாரின் வீட்டுக்கும் சேர்த்து இவன் அதிபதி ஆகிட்டான் இம்மீடியட்டாக. தேவன் அவனே, அதாவது நம்ம உத்தமத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த நேரத்தில் வேணால் அது லாஸாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னால் தேவன் அதை நடத்துகிற விதத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா இந்த லாஸ் பெரிய லாஸே இருக்காது. ஆனால் இந்த லாஸுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். உலகம் நம்மளை அப்படி தான் செய்யும். நாம் அதுக்கு ரெடியாக இருந்து தேவனுக்காக நின்னோம்னா பின்னாடி கர்த்தர் தூக்கும்போது இந்த மாதிரி தான் நடத்துவார். ஸோ தேவ பிள்ளைகள் அப்படி செயல்படுறவங்களா இருக்கணும். அப்படி செயல்படுறவங்களா இருந்தால் இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ இவனுக்கு பார்வோன் செய்த காரியங்கள்லாம் என்னது? தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவனுக்கு போடுறானா, அதுக்கப்புறம் மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி அப்படின்னு சொல்லி. மெல்லிய வஸ்திரம் உடுத்துறதுன்னு சொன்னாக்க ஹை குவாலிட்டி ட்ரெஸ். அது சாதாரணமாக போடுற ட்ரெஸ்ஸை விட ரொம்ப ஹை குவாலிட்டி ட்ரெஸ்ஸு தான் மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்கன்னு சொல்கிறது. ஆண்டவரே சொல்லும்போது சொல்லுவார், யோவானை பார்க்குறதுக்கு எங்கே போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்களை பார்க்க போனீங்களா? மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்க எங்கே இருக்கிறாங்க? அரண்மனையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்க போடுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஃபைன் குவாலிட்டி ட்ரெஸ்ஸு. ஸோ இவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு சரப்பணின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறேன், நம்ம ஆரம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் ப்ரெஸ்டீஜுக்கான காரியங்கள் அவன் கழுத்தில் போட்டு பார்வோனுடைய 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றினான்னா ஆல்மோஸ்ட் பார்வோனுக்கு ஈக்குவல் கொண்டு வந்தான். பார்வோன் ப்ரைமரியாக ஒரு ரதம் யூஸ் பண்ணுறான், இன்னொன்று வச்சுருக்கிறான். அதை அவனுக்கு கொடுத்துட்டு தெட்டனிட்டு பணியுங்கள்னு சொன்னால், இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அனௌன்ஸ் பண்ணால் என்ன செய்யணும்? எல்லோரும் இமீடியட்டாக அவன் முன்னாடி பணியணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து பார்வோன் எல்லாத்துக்கு மேலே அவனை அதிகாரி ஆகிறான். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே போர்த்திபார் வீட்டில் அவனுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப நாள் அவனுக்கு ஊழியம் செஞ்சவங்களாம் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் மீறி இவனை சீரியன் ஆக்கினா எவ்வளோ பேர் அவனுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கோம்ல. இப்போ எகிப்தில் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க. இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க கிடையாது, இந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இங்கே யாரும் அவனுக்கு மாமா மச்சான் கிடையாது, எங்கேயோ உள்ள ஒருத்தன், நேற்று வரைக்கும் அடிமையாக இருந்தவன், அவனை தூக்கிட்டு இன்றைக்கி நமக்கு மேலே ஆஃபீஸராக உட்கார வச்சான். எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இல்லை? அந்த ப்ரொமோஷனுக்காக யார் யார் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளோ உத்தமமாக ஜீவிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி திடீர்னு இவன் மேலே உட்காந்தாங்க. போட்டியும் பொறாமையும் இவனுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்வோன் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறான். 45வது வசனம், மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சப்நாத் பன்னையா என்கிற பேரை இட்டு, இப்போ உன்னுடைய பேர் அந்த ஊர் பேராக இருந்தால் தான் உன்னை அந்த ஊர் ஆளாக பார்ப்பாங்க. உனக்கு நான் பேர் நம்ம ஊர் பேரை வைக்கிறேன், சப்நாத் பன்னையா என்கிற பேரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய அஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ராஜாவுக்கு சமமாய் தேசத்தில் மதிக்கப்படுகிறது அந்த ரிலிஜியஸ் ஹெட்டு, ஆசாரியனாக இருக்கிறவங்க. ராஜாவுக்கு இவன் அரசியலில் முக்கியமானவன் சொன்னால் இவன்
மற்ற காரியங்களில் இவன் முக்கியமானவனாக ஆயிடுவான். ஒரு மாதிரி ராயல்ட்டி மாதிரி தான் அதுக்கு. இப்போ அவளுடைய குமாரத்தியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னா இவன் எங்கிருந்தோ வந்த ஒரு அடிமைன்னு வராமல் இன்னார் வீட்டு மருமகன்னு ஆகிடும். அப்போ இவனுடைய பொசிஷன் அவன் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறான்னு பாருங்கள். வெறுமனே அப்பாயின்மெண்ட் மட்டும் போடுறதில்லை, பேரையும் மாற்றி அவனுக்கு அங்கேயே கல்யாணமும் பண்ணி வச்சு, ஸோ இப்போ அந்த ஃபேமிலி ஃபுல்லாக இவன் ஃபேமிலி ஆகிடுவாங்க. அதுவும் சாதாரண ஃபேமிலி கிடையாது. அந்த பட்டணத்து ஆசாரியனுடைய மகளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றான். 46வது வசனத்தில் யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். இது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் நம்ம யாக்கோபுக்கு கல்யாணம் ஆன டேட்லேருந்து எல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு வந்தோம். இது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பார்வோன் முன்னாடி நிற்கும்போது இவனுக்கு என்ன வயசுன்னு தெரியலன்னா நம்மளால் எதையுமே கணக்கு பண்ணியிருக்க முடியாது. இது ரொம்ப வைட்டல் இன்ஃபர்மேஷன். இவன் பொசிஷன் கிடைக்கும்போது, அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு இம்மிடியேட்டாக டியூட்டியில் இறங்குறான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் சுற்றி பார்க்குறான். இன்னும் விளைச்சல்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். 47லேருந்து 49 வரைக்கும் பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தின் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. 50லேருந்து 52 வரைக்கும் பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தாங்க. செழுமை இருக்கும்போதே 2 பிள்ளைங்க பிறந்துடுறாங்க. அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய அஸ்னாத் அவளுக்கு பெற்றார். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தை அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி, கசப்பு உள்ளே இருக்குது, என்னுடைய ஃபேமிலியை மறந்துட்டு நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறாருன்னு சொல்லி மூத்தவனுக்கு மனாசேன்னு பேர் வைக்கிறான். சிறுமைப்பட்டிருந்த தேசத்து தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பேர் வைத்தான். மனாசேன்னு சொன்னால் மறதின்னு அர்த்தம், எப்ராஹிம்னு சொன்னால் பழுகுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். 53லேருந்து 57 வரைக்கும் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்கள் முடிந்த பின்பு யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. எகிப்து தேசத்தில் மட்டும் இல்லை, அதுதான் இதில் முக்கியமான காரியம். ஸோ எகிப்துக்கு எப்படின்னா நைல் நதி தான் அவங்களுக்கு சோர்ஸ். நைல் நதி தன்னுடைய கரையை மீறி புரண்டு ஓடும். எவ்வளோ நாள்னா ஏறக்குறைய 6 மாதம் அப்படி ஓடும். அப்படி அது வெள்ளமாய் புரண்டு ஓடும்போது அது ரொம்ப ஃபர்டைல் சாயிலை கீழே இருந்து கிளப்பிட்டு வந்து இங்கெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு போயிடுமா. ஸோ நைல் நதி இதுலேருந்து விட்ரா ஆனதுக்கப்புறம் அவங்க அங்கே விளைச்சல் பார்ப்பாங்க, விவசாயம் பண்ண பார்ப்பாங்க. அதனால தான் அதாவது வனாந்தரமாக பாலைவனமாக இருக்க வேண்டிய ஒரு பிரதேசத்தில் இருக்கிற எகிப்து இந்த நைல் நதி என்கிற ஒரு நதியினுடைய இந்த விசேஷத்தன்மையினால் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது. ஆபிரகாம் காலத்துலேயும் பஞ்சம் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? கானானில் வந்துச்சு. ஆபிரகாம் எங்கே வந்தான்? எகிப்துக்கு வந்தான். ஈசாக்கின் காலத்துலேயும் பஞ்சம் உண்டாயிற்று. அவன் எகிப்துக்கு புறப்பட்டான். ஆண்டவர் போகாதேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணார். அப்போ ஊரெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் எங்கே பஞ்சம் வர்றதில்லை? எகிப்தில் பஞ்சம் வர்றதில்லை. இப்போ எகிப்துலேயே பஞ்சம்னா அங்கெல்லாம் ஏற்கனவே பஞ்சம் வர்றது நார்மல். இப்போது இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் பஞ்சம், எங்கேயுமே ஆகாரம் கிடைக்கலங்கிற ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வராங்க. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் உண்டாயிரு. எகிப்து தேசத்தில் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். நார்மலாக அவங்க பார்வோன்கிட்ட தான் அப்பீல் பண்ணுறது உண்டு. ஸோ பார்வோன்கிட்ட போகிறாங்க. பார்வோன் என்ன சொல்கிறான்? இப்போ அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்குது. பார்வோன் என்ன சொல்கிறான்? நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிருந்தபடியா யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு கொடுத்தான்னு சொல்லலை, எகிப்தியருக்கு விற்றான்.
இங்கே தான் யோசேப்பு யாருன்றது தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் நம்ம போக போக யோசேப்பு எப்படிப்பட்டவன்னு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தேசத்தின் குடிமக்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நம்ம சம்பாதிச்சு 20% கவர்மெண்ட்டு கட்டியிருக்கிறோம். இப்போ பஞ்சம் உண்டாயிடுச்சு. இவங்க வந்து ரேஷன் கடையில் அதே மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கிடைக்குது, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காத இடத்துல இப்போ கிடைக்குதுன்னு சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் இவன் அதை இலவசமாக கொடுக்கல, விற்றான். பஞ்சம் தேசத்தில், எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இப்போ எல்லாரும் நின்று வராங்க. இப்போ யாருக்கு காசு கொட்டுது? பார்வோனுக்கு காசு கொட்டுது. அதை நோட் பண்ணிக்கங்க. இன்னும் போக போக அது எப்படி போகுதுன்றது நம்ம தெரியும். ஓகே, ஸோ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது வேஸ்ட்டு கிடையாது. அது அவ்வளவு ப்ராஃபிட்டான ஒரு காரியம். சரி, இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு சூறாவளி போல் 3 அதிகாரம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஏன் 3 அதிகாரம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா, இது கேட்ட கதை இதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தான் கொஞ்சம் வாய் வலிச்சிருச்சு வாஸ்து இதுக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பானபாத்திரக்காரன் அப்படின்னும் போது அவங்க ஆக்சுவலாக அதில் கொடுத்துருக்கதே வந்து கிரேப் ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அவர் கனவு காண்றாரு. அதுவும் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு தான் அவரும் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இது பேக்கர்ஸ் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது குக்கிங் அப்படின்னுட்டு. இன்னொருத்தவங்க வந்து சுயம்பாகி, ஆக்சுவலாக பாகம் பண்ணுறவங்கள தான் வந்து நம்ம குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பேக்கர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறீங்க. அது தமிழில் நமக்கு வந்து சுயம்பாகின்ற வார்த்தை நமக்கு புதுசு. ஆனால் இங்கிலீஷில் பேக்கர்னு தான் இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் போனாலும் அது பேக்கர்னு தான் வருது. ரொட்டி தயார் பண்ணுறாங்க. சாதாரணமாக தோசை இட்லி இல்லை, அது ரொட்டி தயார் பண்ணுறது. அது வித்தியாசமான ஒரு பிரான்ச். இவங்க வந்து பானபாத்திரக்காரன்னா வெறுமனே லிக்விட் மட்டும் கொடுக்குறவங்க இல்லை. ஆமாம், அதாவது ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து பாய்சன் இருந்துச்சுன்னு சொன்னால் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்க. சமையலறையில் சமைக்கிறது மட்டும் கிடையாது, சமைச்சு இங்கே வந்து டெலிவரி ஆகி இங்கே சர்வ் பண்ணுறதுக்குள்ளே யாரும் எதையும் போட்டுறக்கூடாது. போடலே இது கன்ஃபார்ம் என்னது, சாப்பிட்டவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு இவன் முன்னாடி. ஸோ இவன் கையால் கொடுக்கறது தான் ராஜா சாப்பிடுவான். அந்த அளவுக்கு முக்கியமான, அவனுடைய உயிரே இவன் கையில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு முக்கியமான போஸ்ட். இப்போ யோசேப்போட ஆண்டவர் அவர் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் பார்க்கும்போது, ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவங்க மனுஷங்க எந்த இடத்துல கொண்டு போய் போட்டாலும் கர்த்தர் அவனை ஒரு லீடர்ஷிப்லேயே கொண்டுட்டு வர்றத அதை பார்க்குறோம். இங்கே போத்திபார் வீட்லேயும் சரி, இல்லை சிறைச்சாலையிலையும் சரி. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளுமே அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து அது அந்த லைனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஆண்டவர் இப்படி நடத்திட்டு வர்றார் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவனோட அந்த லீடர்ஷிப் நல்லா இருக்குது. அதிபதியாக வரும்பொழுது அவனுடைய காரியங்கள் வந்து வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கிறாங்க தன் ஞானத்தினால். ஸோ இது எல்லாமே ஆண்டவர் நம்ம லைஃப்லேயும் அப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணுவாரா? அதாவது லீடர்ஷிப் ரோலுங்கிறது ஒருத்தர் தான் செய்ய முடியும். எல்லாரும் லீடர் ஆகிட்டாங்கன்னா யார் சர்வ் பண்ணுறது இல்லை? அதனால் எல்லாருக்கும் எலிசாவாகணும், எல்லாருக்கும் எலியாவாகணும், எல்லாருக்கும் லீடராக தான் இருக்கணும்னு ஆசை. அது வந்து ஃபீஸிபிள் கிடையாது. ஆண்டவர் தெரிந்து கொண்டு சிலரை அப்படி தலைமைத்துவத்துக்காக கொண்டு போவார். மற்றவங்களை அதிக பிரயோஜனமான ஒரு பொசிஷன் கொண்டு வருவார். ரொம்ப வைட்டலான பொசிஷனை அவங்க இல்லாமல் நடக்காதுன்ற அளவுக்கு அவங்கள முக்கியப்படுத்தி கொண்டு போவார். இப்போ தேவனை நம்பி தேவனால் நடத்தப்படுகிற தேவஜனம் தாழ்ந்து போகிறது இல்லை, அதுதான் முக்கியம். அந்த அந்த மேலே டாப் பொசிஷனுக்கு வரணுங்கிறது இல்லை. இல்லை நான் அந்த லீடர்ஷிப்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அதை சொன்னேன். நான் வெறும் லீடர்ஷிப் மட்டும் வர சொல்ல. ஸோ ஆண்டவர் ஒருத்தனோட வாழ்க்கையில் அவன் அடுத்து அவரோட சித்தத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு வழி நடத்துதல் அங்கே இருக்குது. ஆமாம், அப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்பை அதை லைன் பண்ண முடியுமான்னு நான் கேட்குறேன். ஆமாம் சார். அதாவது இவனை அவன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பஞ்சத்துக்கு முன்னாலேயே ஒரு புருஷனை அங்கே அனுப்பினார்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த அளவுக்கு தேவனுடைய திட்டத்தில் இவன் ஒரு முக்கியமான
ஃபல்க்ரம் மாதிரி, ஃபல்க்ரம்னு என்ன சொல்லலாம், அச்சாணி மாதிரி. அந்த மொத்த திட்டமும் அதில் தான் ஓடுது. நம்ம இன்னும் பின்னாடி போகும்போது அது பார்க்க போகிறோம், அவன் எப்படி அச்சாணியாக இருந்து செயல்படுறான்றது. ஸோ இவனுடைய காரியத்தின் அடிப்படையில் பெரிய பிளான் ரிலீஸ் ஆகுது இதுக்கு பின்னாடி, சரிங்களா? ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு பர்சனை ஆண்டவர் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவார். எல்லாருக்கும் அந்த மாதிரின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம் ஒன்று. ரெண்டாவது, இவனுடைய உத்தமத்திற்காக இவன் நின்று அதனால் வந்த வீழ்ச்சியையும் அதனால் வர கஷ்டங்களையும் அவன் அதுக்கு விலையாய் தன்னை ஒப்பு கொடுத்து நின்று அப்புறம் வெளியே வர்றதுங்கிறது நமக்கு நல்ல பாடம். தேவன் வந்து தேவனுக்காக அப்படி உத்தமமாக நிற்கிறவங்கள கர்த்தர் விடுறதில்லை, அவங்கள மறுபடியும் அவர் தூக்கி அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு பண்ணி நடத்துவாருங்கிறது நம்ம இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த அச்சாணியாக இருந்து செயல்படுறதை பார்த்துட்டு நானும் கூட எல்லாருடைய லைஃப்பில் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படி கிளைம் பண்ணிக்க முடியாது. விசேஷமான சில பாத்திரங்களை தேவன் விசேஷமான சில காரியங்களுக்கு விசேஷமான காலங்களில் எடுத்து பயன்படுத்துவார். அதை நம்ம அங்கீகரிச்சுக்கணும். ஓகே, இந்த பர்சனை இதுக்காகன்னு சொல்லிட்டு நம்மளே இதுக்காக வச்சுருக்கிறாரு, நம்ம அதை கவனித்து நம்ம அதில் மூவ் பண்ணி போகணும். அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஆஸ் எ பிலீவர் இப்போ எங்களுக்குமே ஏதோ ஒன்று சின்ன காரியங்கள் கட்டாயம் இருக்கும். ஸோ அதை அது வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு தான் என்னோட இது. அதுதான் நீங்கள் பண்ண முடியுமான்னு எதை கேட்குறீங்கன்னு தான் தெரியலையே. நீங்களும் கிளாஸ் லீடராக தான் இருப்பேன்றீங்களான்னு கேட்குறேன். இல்லை நாட் லைக் தட், அப்படி சொல்லலை நான் எப்பயுமே. இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்னே வச்சுக்கோ, நான் லீடர் இல்லை, ஸ்டூடெண்ட். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ நான் நடத்தி வந்த என்னுடைய லைஃப் பார்த்து வச்சு நான் அதை வந்து லைன் எடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ப்ரேயர்ஸில் இருக்கிறேன் அப்படின்னும் போது ஓகே, ப்ரேயர்ஸில் என்னை எப்படி நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி நான் எடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். ஆமாம் சிஸ்டர், நடத்துவார். நிறைய டைம் எப்படி நடத்துவார்னு சொன்னால், நாம் வந்து அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம எப்படி செய்யணுன்றது அப்படி தான் மோஸ்ட்லி நடத்துவார். அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம ஜனங்கிட்ட. ப்ராப்ளமே என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் அந்த மேலே சேர் தான் வேணும். யாருமே அடங்கி போகிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு ரெடியே கிடையாது. எல்லாருக்கும் அந்த போஸ்ட் தான் வேணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே தான் ப்ராப்ளம் வருது. நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். தேவன் நடத்துகிறாருன்னு சொன்னால் தேவன் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா விதத்துலேயும் நடத்துவார். நமக்கு தெரியுறது அந்த டாப் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே அதோட விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ மோசேயோ அவங்க கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் மோசே மட்டும்தான், பேர் சொல்லப்படாத ஆயிரக்கணக்கில் வேறு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மொத்தமும் ஆண்டவரால் நடக்குது. அதை கவனிக்கணும் நம்ம. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் தான் அந்த பிரதான ஆசாரியன் என்கிற காரியம் ஒரு 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 பொசிஷன் வந்து தேவன் கிரியேட் பண்ணுறார். அது இல்லாமல் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் அந்த தெய்வ வழிபாட்டில் முன்னாடி நின்று செய்கிறதற்குன்னு சொல்லி தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு நபர் உண்டு. அவங்களுக்கு வேறு வேறு பேர் கொடுக்கலாம். இவங்க அந்த ஓன் பட்டணத்தினுடைய ஆசாரியன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த ஃபேமிலி மொத்தமும் அதில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த தேவதைகள் தேவர்களை சேவிக்கிற அந்த அந்த வேலையை உத்தியோகம் செய்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அவங்க டாமினேட் பண்ணி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதாவது ராஜாக்கு அரசியலில் எப்படி மரியாதை இருக்கோ அதே போல் இவங்களுடைய வார்த்தைக்கும் ஜனங்க மத்தியில் பயங்கரமான பவர் உண்டு. அந்த ஆசாரியன் சொன்னால் அது அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னா அதுக்குள்ள ரெஸ்பெக்ட் தனி. ஸோ அந்த அந்நிய தேவதைகளுடைய ஆசாரியர் குடும்பத்தில் தான் அவனுக்கு ஒய்ஃபு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் 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 ஆமாம். அப்புறம் அவர் தலைவனான பிறகு அந்த போர்த்திபாரோட மனைவி போர்த்திபாரெலாம் அவங்கக்கிட்ட தான் போய் இவன் காலுக்கு கீழே தான் எல்லாருமே சாப்பாடுக்கெல்லாம் அங்கே தான் போய் கம்ப்ளீட் ஃபுல் கண்ட்ரோல் இவங்க கீழே வந்தது. அப்புறம் இன்னொரு வார்த்தை அவர் போஜனம் தவிரன்றாரு முதல் வசனத்தில் யோசிப்பது. இவன் சொல்லும் பொழுது உன்னை தவிர மனைவின்ற பொசிஷனில் நீ இருக்கிறதுனால இதை தவிர அப்படின்றாரு. ஆமாம். ஸோ அது எப்படி இது போஜனம்ன்றாரு, இங்கே உன்னை தவிரன்றாரு அப்படின்னு நான் யோசனை. எதுக்காக தவிர அந்த அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில்
நீங்கள் சொல்கிறது வந்து 9வது வசனம். 8வது வசனத்தில் அவன் சொல்லும்போது சொல்கிறான், எல்லாவற்றையும் ஒன்றை கொடுத்து கூட விசாரிக்காமல் எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்பு வைத்திருக்கிறாரு. இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் யாரும் கிடையாது. ஆனால் நீ அவர் மனைவியாக இருக்கிறதுனால உன்னை வந்து விலக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது கூட 3ன்றது 3 நாள், 7ன்றது 7 வருஷம் அப்படின்றாரு. அப்போ அந்த ஆண்டோடைய வெளிப்பாடுகள் அப்படித்தான். ஆமாம், அவருக்குள்ள வருது. விளைச்சலை பற்றி பேசும்போது 3 நாள் பற்றி பேச முடியாது, வருஷங்களில் தான் பேச முடியும். ஆமாம், கரெக்ட். சொப்பனத்துக்கு வந்து ஆமாம். பிரைஸ் லார்ட். காரன்னு வந்து மறுபடியும் பார்வோன் அவன் தலையை உயர்த்தி, அதேமாரி சுயம்பாகி அவனையும் அவன் தலையை உயர்த்தி. அப்போ தலையை உயர்த்தினாவே மறுபடியும் அவங்களோட ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தங்களா? ஆமாம், அதாவது மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆகலை, ஜெயிலில் இருந்துட்டு ராஜாவுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. மறுபடியும் அவங்க ராஜா முன்னாடி தான் இருக்கிறாங்க. ஆனால் விசாரிச்சிருக்காங்கல்ல, இப்போ அதனுடைய தீர்ப்பு வருது. இவனுக்கு வந்து தலையை உயர்த்தி அப்படின்னும் போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே வந்து ஒரு உயர்வு அப்படின்னு தானே. ஆமாம், சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி ராஜாவுடைய சமூகத்துக்கு வந்தாச்சு. ஆஃபீஸர்ஸ் மத்தியில் உட்கார வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட்டும் வருது, அவனை முடிச்சிடறான். யோசேப்பு வந்து ஒரு தவறு செய்யும்பொழுது அவரோட தவறை குறித்து அவங்க விசாரிக்க ஆள் இல்லை, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அங்கே தான் தண்டனைன்னு சொல்கிறீங்க. அப்போ சுயம்பாகியும் பானை பாத்திர காரணம் தவறும்பொழுது மட்டும் அதை எப்படி விமர்சிக்கிறாங்க? அதை அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விசாரிக்கிறாங்க? யோசேப்பு கேட்குறதுக்கு நாதியே இல்லாதவன். அவனுக்கு என்ன செஞ்சாலும் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. கையை காலை வெட்டி போட்டால் கூட யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. அவன் அந்த மாதிரி பொசிஷனில். இவங்க 2 பேர் டாப் ஆஃபீஸர்ஸ். இவங்கள நீங்கள் இவனை ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுடைய காரியம் விசாரிக்கப்படுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க. விசாரணை முடியும் போது வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து அதுக்கு தீர்ப்பு 3 நாளில் முடியுது பாருங்கள் மேட்டர், டக்குன்னு. இவன் வருஷக்கணக்காக உள்ளே இருக்கிறான், கேட்க நாதியே இல்லாமல். கேட்க நாதி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு விசாரிக்கவே மாட்டாங்களா? விசாரிப்பாங்கல்ல. விசாரிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, இப்போ யோசேப்பு தவறும் பொழுது தப்பு பண்ணாரா இல்லையான்னு விசாரிச்சிருந்தா ஒரு நல்லவரா? விசாரணையே இல்லை. எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு பவர் இருக்குது, நான் உன்னை தூக்கி உள்ளே போடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உனக்காக யார் பேச போகிறா? யாரும் பேச மாட்டாங்க, நீ சாவு அங்கே. அந்த மாதிரி அதிகாரம் கையில் இருக்கிறவங்க, அவ்வளோதான், துஷ்பிரயோகம். 42ஆம் அதிகாரத்தில் வந்து அவன் 2 வருடம் கழித்து தான் மறுபடியும் அந்த இவனுக்கு பணப்பத்திரக்காரனுக்கு நினைவு வருது. ஆமாம். அப்போ அந்த வருடங்களை நம்ம எப்படி கணக்கீடு செய்கிறோம்? வந்து ராஜா முன்னாடி, எகிப்து பார்வோன் முன்னாடி அந்த போஸ்டிங் கிடைக்கும்போது அவனுக்கு வயசு 30. அவன் அங்கேருந்து களவாய் விற்கப்படும் போது 17. இது 2 கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ 17 வயசில் இங்கே வந்தவன் சில நாள் தான் போர்த்திபார் வீட்டில் அந்த சர்வீஸில் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயிலில் போட்டாங்க. எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தான் எப்படி தெரியும்? 30 வயசில் தான் வெளியே வரான். அப்போ 13 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறான், அவ்வளோதான். இந்த 17 தெரியும், 30 தெரியும், இடைப்பட்ட காலம் 13 வருஷம் தெரியும். ஸோ 13 வருஷம் உள்ளே இருக்கிறான். இவங்க கனவு கண்டது எப்போ? இவனுடைய 11வது வருஷத்தில் 28 வயசு இருக்கும்போது இந்த கனவு கண்டாங்க. குறிப்பிட்ட நாள் என்னும்போது அந்த சில நாள் என்னும்போது அந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நமக்கு? சில நாள் தான், மாதங்கள் கூட இல்லை, சில நாள் தான் இருந்தான். அதுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு, தூக்கி உள்ள போட்டான்.